ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ சந்தோஷப்படக்கூடிய வகையில் ஒரு சுபமங்களகரமான நல்ல செய்தியோட தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். என் மேலே உனக்கு நம்பிக்கை இருந்தா இதை முழுசாக கேளு. யாராவது உன்னை பாராட்டும் போது நீ எப்படி சந்தோஷமாக உற்சாகத்தோடு குதூகலிக்கிறியோ, அதே போல் உன்னை யாராவது குறை சொல்லும் போதும் அந்த குறையை மாற்றிக்கிட்டு சரி செஞ்சுக்கிட்டு தவறுகளை திருத்தி கொள்ளக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தீனா அது நிச்சயமாக உன்னை உயர்த்தும். சரின்னு ஏற்றுக்கிறதுக்கும் தவறை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு திருத்திக்கிறதுக்கும் கூட தயாரான பக்குவப்பட்ட பிள்ளையாக நீ இருந்து விடுன்னு சொல்லமே. இன்னைக்கு நீ என்ன நினைக்கிறியோ அதை அழகாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கறதுக்கு இந்த வராகி அம்மா நான் தயாராகவே இருக்கேன். நீ எப்போதும் நேர்மறை சிந்தனைகளோட எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட இந்த இரவு பொழுதை கடந்து வந்தா போதும். ஏன்னா நாளை விடியல்ல நீ சற்றும் எதிர்பார்க்காத வகையில் உனக்கான ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்க போகுது. என் மீது நம்பிக்கை கொண்ட என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் நான் அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ நிறைய முன்னேற்றமும் பொருளாதாரத்தில் உயர்வும் கிடைக்க போகுது. நீ எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பார்த்ததை விட அதிக வரவும் வருமானமும் உனக்கு உண்டாக போகுது. உன் லட்சியத்தில் நீ கண்ட கனவுகளை எல்லாம் நான் நனவாக்கி கொடுக்க போகிறேன். எல்லாவித எதிர்மறை எண்ணங்களையும் தவிர்த்துட்டு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே சிந்தனை செய். நீ எதிர்பார்த்த எல்லா நன்மைகளும் நிச்சயமாக உனக்கு உண்டாகும் என்று சொல்லமே. நீ எப்போவுமே யாரையுமே இப்படி இருக்காங்களே அப்படி இருக்காங்களே நினச்சி வருத்தப்படாத. யாராவது மாறிட்டாங்கன்னாலும் யாருடைய மாறுதல்களுக்காகவும் உன்னை நீயே வருத்திக்காத. நான் அவங்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சேன், அவங்க இப்படி செஞ்சுட்டாங்களே, அவங்களுக்காக நான் எவ்வளவோ என்னென்னவோ உதவி செஞ்சேன், நன்மை செஞ்சேன், ஆனால் அவங்க எனக்காக எதுவுமே செய்யலையே நினைக்கலையேன்னு பதிலுக்கு பதில் எதையுமே யாரிடவுமே எதிர்பார்க்காத. ஏன்னா இங்கு எந்த உறவும் எந்த மனிதர்களும் நிரந்தரமும் கிடையாது, மனசில் ஒரே மாதிரி இருக்கவும் மாட்டாங்க. ஏன்னா மனிதர்கள் காலத்துக்கும் நேரத்திற்கும் ஆட்களுக்கும் ஏற்றார் போல மாறிக்கொண்டே இருப்பவர்கள் என்பதை நீ புரிஞ்சுக்கிட்டீனா அதுதான் உனக்கு நல்லது. நீ என் மேலே நம்பிக்கையோடு இருக்கிறதானே? அப்படி இருக்கும்போது உனக்கான நல்லது எப்படி நடக்காமல் போகும்? நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கையில் எல்லா உயர்வையும் எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி தர நான் வந்துட்டேன். வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு மட்டும் ஒருபோதும் நினைக்காதே. நீ நினச்சதை காட்டிலும் உன்னை சிறப்பாக உயர்வாக நான் வாழ வைக்க போகிறேன். உன் வாழ்வில் நான் பேரதிசயத்தை நிகழ்த்தவே தீர்வேன். என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசோடு நீ தயாராயிரு. நீ விரும்பிய எல்லாமே இப்போ உன்னை நோக்கி வரப்போகுது. நீ நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு அனைத்தையுமே சிறப்பாக நான் நடத்தி தர்றேன். என்னுடைய அன்பையும் அருளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள தகுதியான பிள்ளையாக நீ மாறிட்ட. எல்லாத்தையும் தாங்கக்கூடிய வலிமையும் சமாளிக்கக்கூடிய திறமையும் உனக்கு இருக்கிறதுனால தான் இப்போ உன் நல்ல உயர்வான சிந்தனைகளுக்கு ஏற்றாற் போல உன் கடின உழைப்புக்கும் நீ பட்ட கஷ்டத்திற்கும் பலனாக உன் வாழ்க்கையை உயர்த்துறதுக்காக உன்னை தேடி வந்தேன். ரொம்ப நாளா இந்த நல்ல விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்த்த, ஆனால் அது நடக்காமல் மறுபடியும் ஒரு தடங்களும் தடையும் பிரச்சனையும் வந்துக்கிட்டே இருந்தது தானே. இதோ இப்பொழுது எல்லா சிக்கல்களையும் சுக்குநூறாக உடைச்சு உனக்கான சந்தோஷத்தை தர வந்துட்டேன். என்னை வணங்கக்கூடிய மனிதர்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சோதனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி அவங்க சாதனை செய்வதற்கு நான் உதவியாக இருப்பேன் என்பதுதானே உண்மை. அப்படிதான் நீ வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களையும் அனுபவித்து சோதனைகளையும் முடிச்சு வச்சு உனக்கான நல்லதை நடத்துவதற்காக இந்த வராகி அம்மா நானே உன்னை தேடி வந்துட்டேன். கடல் அளவுக்கு உனக்கு துன்பம் இருந்தாலும் நீ அதை நினச்சி கவலைப்பட வேணாம். ஏன்னா அந்த கடலோரத்தின் கரையில் உனக்கு வெற்றியை அணிவிப்பதற்காக, வெற்றி மாலையை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக நான் இருப்பேன் என என் மேலே நம்பிக்கவை. உனக்கு கெடுதல் செஞ்சவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, அவங்கள நான் கண்டிக்கவோ இல்லாமல் அவங்கள நல்லா வாழ வைக்கிறேன். ஆனால் நல்லதையே நினச்சி நல்லதையே செஞ்சு என்னையே வணங்கிக்கிட்டு இருக்க உனக்கு நான் எதுவுமே செய்யலையே நீ யோசிக்கிறியா? உன் பாதையில் உன்னுடைய வேலைகளில் நீ கவனமாக கலங்காமல் தைரியமாக போய்கிட்டே இரு. யாருக்கு என்ன செய்யணும், எப்போ செய்யணும், எதை செய்யணும்னு இந்த வராகி அம்மா எனக்கு தெரியும். உனக்கு துணையாக நான் இருப்பேன். நீ மனசில் கண்டதையும் யோசித்து கவலைப்படாமல் அமைதியாக பொறுமையாக இரு.
உன் மனசில் இருக்க எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு நீ மனசை பாரமாக்கிக்காம இலகுவாக வச்சுக்கிட்டீன்னா எல்லாமே சரியாகும். உனக்கு வேலைப்பளும் அதிகமாயிடுச்சு, அதோட அதிக உடல் வலியும் மனவேதனையும் உனக்கு இருக்கு. நீ நிம்மதியாக தூங்குனாதானே நாளைக்கு உனக்கான எல்லா விஷயங்களையும் தைரியமாக சந்தோஷமாக எதிர்கொண்டு கொண்டாடி குதூகலிக்க முடியும். மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத. நல்லா ஓய்வெடுத்தா மட்டும்தான் உனக்கு நேர்மறையான எண்ணங்கள் அதிகமாக வரும். உன் உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். உன் குடும்ப வாழ்வாதாரத்தை உயர்த்தணும். உன் குடும்பத்தில் எல்லாரையும் நல்லா படித்து ஆளாக்கி நல்லா வளர்த்து அவங்கவங்களுக்கு வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சு கொடுக்கணுன்ற எண்ணம் உனக்கு இருக்குது தானே. அப்படி உன் மனசும் உடம்பும் ஆரோக்கியமாக நீ வச்சுக்கிட்டாதான் மனபாரங்களை எல்லாம் விலக்கி வச்சுட்டு தெளிவாக நீ நினச்சது போல வெற்றியை பெற முடியும். உன் மனபாரம் அனைத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இன்று இரவு நிம்மதியாக தூங்கப்போ. உன் பக்கத்திலேயே நான் இருந்து எல்லாத்தையுமே சிறப்பாக உனக்கு நடத்தி தருவேன். என் அன்பு பிள்ளையே, இப்போ யாரோ ஒரு சிலர் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எதேதோ சொல்கிறாங்களே நினச்சி கவலைப்படாத. உன் வாழ்க்கை சூழ்நிலையில் சில மாற்றங்களை செய்து தர தயாராக நான் இருக்கேன். நீ அவசரப்படாமல் பொறுமையாக இருந்தாலே உனக்கு நடக்க வேண்டியதையும் கிடைக்க வேண்டியதையும் சரியாக செய்திடுவேன் என் செல்லமே. எப்போ எந்த முடிவு எடுத்தாலும் அவசரப்படாமல் பொறுமையாக எடு. ஒரு முறைக்கு இருமுறை எல்லா காரியங்களையும் யோசிச்சு செய். அன்பாலும் பாசத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்தினா அது உனக்கு துன்பத்தை தான் தரும். பொறுமையாக இருந்தீனா எல்லா மாற்றங்களும் சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடக்கும். உன்னுடைய கடந்த காலங்கள் உன்னை கலங்க வச்சிருந்தாலும் இப்போது வரப்போகிற நாட்களும் காலமும் உன்னை உயர்வாக வாழ வைக்க தான் போகுது. உன்னை கலங்கடிச்சது சதியா விதியான்லாம் இப்போ ஆராய்ச்சி பண்ண உனக்கு நேரம் இல்லை. என்ன நடந்திருந்தாலும் எல்லாத்தையுமே இந்த வராகி அம்மா என்கிட்ட விட்டுடு. நீ எப்போது முதலாக என்னை வணங்க ஆரம்பிச்சியோ அப்போதே என்னுடைய அருள் பார்வை ஓ மேலே பதிந்துடுச்சு என் செல்லமே. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு நீ என்னை நோக்கி வந்துக்கிட்டு இருக்க. இனி ஏற்பாடு பட்டாவது உன் கஷ்டங்களை தீர்த்து கடனை போக்கி துன்பத்தை தீர்த்து உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான வெற்றியையும் உனக்கான நிம்மதியையும் உன் வீடு தேடி வந்து சேர்த்துடுவேன். உன் கர்ம வினையின் தாக்கத்தை எல்லாம் குறைச்சி கஷ்டங்களை போக்கி உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி நீ எதிர்பார்த்த நல்ல நிகழ்வையும் நல்ல விசேஷத்தையும் உனக்கு நடத்தி கொடுக்கறதுக்காக தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எப்பவுமே மகிழ்ச்சியாக இரு. யாரையும் வெறுக்கவும் வேணாம், யாரையும் பிடிக்காட்டி அதையே நினச்சிக்கிட்டு புலம்பவும் வேண்டாம். உனக்கான நல்லதையெல்லாம் நிச்சயமாக நான் செஞ்சு தர்றேன். எப்பவுமே உன்னால் முடியும், உனக்கு நல்லது நடக்கும்னு உனக்கு தைரியத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல மனிதர்களோட பழகு. நல்ல மனிதர்களோடு நீ பேசும்போதும் பழகும் போதும் உனக்குள்ள ஒரு ஆறுதலும் தைரியமும் கிடைக்கும். நீ கீழே விழும்போதெல்லாம் அவங்க உன்னை தாங்கி பிடிச்சி தைரியம் கொடுத்து உன்னை முன்னேற்றி செல்வார்கள் அல்லவா. கெட்ட மனிதர்களோடும் கெட்டெண்ணம் கொண்டவர்களோடும் கெட்ட சகவாசம் நட்பு உள்ள மனிதர்களோடும் நீ பேசவோ பழகவோ வேண்டாம். அதற்கு பதிலாக நல்ல எண்ணங்களை உனக்குள்ள வளர்த்துக்கிட்டு நல்ல செயல்களை சிறப்பாக செய். உன் மனசுல சோகம் வரும்போதும் கண்களிலிருந்து கண்ணீர் வழியும் போதும் நான் சொல்கிற இந்த 3 விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கோ. வராகி அம்மா என் கூட தான் இருக்காங்க. அவங்க எப்போவுமே என் கூட தான் இருப்பாங்க. எப்போதுமே எனக்கு துணையாக இருந்து நல்லதை நான் நினச்சது போல செய்வாங்கன்ற இந்த 3 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோ. நிச்சயமா நீ எதிர்பார்த்ததை விட எல்லா காரியங்களையும் சிறப்பாக செஞ்சு முடிச்சு உன் வாழ்க்கையை அழகாக ஆக்கி தருவேன். நீ யாருக்காக பாவம் பார்த்தியோ, யாரை பார்த்து பரிதாபப்பட்டியோ அவங்க தான் முதல்ல உன் முதுகில் குத்துவாங்க, இல்லைனா அவங்க தான் உன்னை முதல்ல அவமானப்படுத்துவாங்க. யாருக்கும் பாவம் பரிதாபம் பார்ப்பதெல்லாம் சரிதான், ஆனால் அவங்க அதுக்கு தகுதியானவங்களா? நீ நல்லது நினச்சா அதை ஏற்றுக்கிற மனசு அவங்களுக்கு இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டு அப்புறமா யார் மீதாக இருந்தாலும் பாவப்படு. உன் வாழ்க்கைக்கான வெளிச்சமாக இந்த வராகி அம்மா நான் இருப்பேன். எனக்குள் ஒளியாய் கலந்து விட்ட என் அன்பு பிள்ளையான ஓ மனசு குளிர்ற வரைக்கும் நான் மனசை சாதாரணமாக விட்டு வைக்க மாட்டேன். என் அன்பின் அருளின் பாசத்தின் ஒளி உன் வாழ்க்கையவே மிக பிரகாசமாக மாற்ற தான் போகுது. உன் கண்களில் பிரகாசம் பொங்க, உன் மனசில் சந்தோஷம் பரவ, நிம்மதியாய் நீ வாழும் நாளுக்காக இந்த வராகி அம்மா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ அமைதியாக எல்லாத்தையும் கடந்து போக தயாராகு. நடப்பது எல்லாவற்றையும் நீ எதிர்பார்த்தது போல நல்லதாக நடத்தி முடிக்கிறேன்.
நாளைக்கு நடக்க போகிற இந்த அற்புதமான ஒரு விஷயம் உன் வாழ்க்கையை அழகாக மாற்றும். என் மேலே நம்பிக்கை வச்சு என்னையே நம்பி காத்துக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி கொடுக்குறேன். நீ என்ன நம்பி வந்துட்ட, உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. நீ கலங்காம உன்னுடைய கடமைகளை மட்டும் சரியாக செஞ்சீனா இனி நடக்க போகிற எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும்.